சிந்து பைரவி பிரம்மும் மகா இருந்துட்டு சிந்துக்கிட்ட போயிட்டு என்னடி ரொம்ப திமிரா வேணும்னே எல்லார் முன்னாடியும் இங்கே கலந்துக்கோங்க பூஜைலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமான்றாங்க. சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன்னு மகா சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சிந்துவுக்கு நன்றி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறது சிவா பார்த்துடுறாங்க. என்ன இது அப்பப்போ சிந்துவும் சிட்டுவும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் இல்லை எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்போத்துலேருந்து பழக்கம்னு கேட்டால் இப்போத்துலேருந்து பழக்கம்னு சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரோட பேச்சை நம்புறதுன்னு தெரியலன்ற மாதிரி சிவா பயங்கர கன்ஃபியூஷன் இருக்காங்க. எனக்கு என்னவோ சிட்டு மேலே தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. சிட்டு நம்ம கிட்ட பொய் சொல்கிறாளோன்னு தோணுது. அந்த சிந்துக்கு உதவி செய்வாளோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குன்ட்டு பயங்கர சந்தேகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போட்டு விட்டு பிடிக்கலாம். இவங்களை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி சிவா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் சிந்துவும் சிட்டுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் வரலன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சிந்துவுக்கு ரூம்க்கு வராங்க. ரூம்க்கு வந்ததுமே சிவா சிந்துவை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. ஆனால் சிந்து தாலி பிச்சு கோத்துற விஷயத்த நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கிற சீக்கிரமாவே உன்னுடைய உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரன்ற மாதிரி சிவா கோவமா இருக்காங்க. அதோட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரை போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.